ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹேப்பனிங் ஸ்பாட்ஸ் இன் மதுரை. வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம தெப்பக்குளம் தான். வேறு லெவல் வைபாக இருந்துச்சுங்க. அப்படி வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது தெப்ப திருவிழாவுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி நாங்கள் சண்டே அங்கே போனோம். போகும்போது அப்படி இறங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போனோம். அப்படி ஃபுட் ஸ்பாட், அது ஃபுட் ஸ்ட்ரீட்டு தாங்க அது. அப்படி அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கடை இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்மோக் பிஸ்கெட்டு. இதையும் ட்ரை பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓரியோ, அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் ஆஃபர்ஸ் வேறு அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வாங்கி ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணிவிட்டு ஆளாளுக்கு வந்துட்டு புகை விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இந்த கடையோட பேர் வந்து சூனாப்பானா கடை. ஸோ நீங்கள் வந்து தெப்பக்குளம் வந்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து இந்த கடையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு, ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி வாயில் எடுத்து போட்டோன்னே கபன்னு வருது பாருங்கள் அந்த புகை. அப்படியே பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. அதே சமயத்தில் ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வாயில் வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என் பையன் வந்து சூப்பராக வந்து அதை வாயில் போட்டுட்டு அப்படி வெளியில் அந்த புகையை விட்டான். அது ஒரு ஸ்லோமோ வந்து க்ரியேட் பண்ணோம். சரி, அதையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக தான். அண்ட் இது வந்து கேக்ஸ் ஃபார் யூன்னு சொல்லிட்டு, இது வந்து ஹோம்மேட் கேக்ஸு. இது ஆக்சுவலி நாங்கள் ட்ரை பண்ணல. இதில் நிறைய ரெட் வெல்வெட் கேக்கு, ப்ரௌனீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. பட் ஸ்டில் அடுத்தடுத்து நாங்கள் வேறு பிளான்ஸ் வச்சுருந்தோம். ஏன்னா ஆச்சி கடை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் கடை, அது காளான் மசால் பூரி கடை ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அது ஒரு இன்ஸ்டாவில் வந்துட்டு பயங்கரமாக அது ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அவங்கள போய் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த கடையை தேடி நாங்கள் போனோம். போகிற வழியில் அது மாதிரி குட்டீஸ்க்கெலாம் வந்து கேம்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டீஸ் எல்லாமே. ஒரு வழியாக ஆக்சுவலி வந்து நாங்கள் அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கடையோட நேம் வந்து ஸ்ரீ விநாயகா ஃபாஸ்ட் ஃபுட். இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஆச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். இவங்க எல்லாரையும் வரவங்க எல்லாரையுமே ரொம்ப அன்போடு வரவேற்பாங்க அப்படின்றதுனாலே ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட அன்பை வந்து நாங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றதுக்காக அவங்க கடையிலே போய் காளான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் எடுத்து அப்படி எல்லா பக்கமும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணோன்றதுக்காக இந்த காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன். எல்லாமே இருந்துச்சுங்க. புட்டு கடை, அப்புறம் வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேஃபிள்ஸு, அத்தோ கடை, காடை முட்டை, அது மாதிரி ஏகப்பட்ட இது இருந்துச்சு. இந்த வேஃபிள்ஸ் இங்கே தான் நாங்கள் வந்து வேஃபிள்ஸ் எடுத்து வாங்கி சாப்பிட்டோம். பக்கத்துலேயே வந்து அந்த காடை முட்டை இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் எட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் எட்டி பார்த்தேன். அதோடைய கிளிப்பிங்ஸும் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த காடை முட்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. பார்க்கவே பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. அந்த வேஃபிள்ஸ் ஷாப்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அத்தோ கடை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் காடை முட்டை அதுதான் நான் சொன்னேன். இது வந்து ஒரு குழிப்பணியாரம் மாதிரி போட்டுட்ருந்தாங்க. அப்படி அட் அ டயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இது முட்டை போடலாம் போல். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன், இந்த அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது இவ்வளோ பெருசே கிடையாது. வீடியோவில் ஏன் இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரில. குட்டி குட்டியாக குழக்கட்டை மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே எல்லோரும் வேஃபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ணது ரெட் வெல்வெட் வேஃபிள்ஸ் அண்ட் வேறு ஏதோ வேஃபிள் 2 ஃப்ளேவர்ஸை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வாங்கி அப்படியே நாங்கள் ஒரு 5 பேர் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தடா போட்டான் என் தம்பி. இதை சாப்பிட்றான் பாரு, நான் எடுத்துட்டேன், சாரிடா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீ செயினில் வந்து நேம் இன்ஸ்டண்ட்டாக எழுதி கொடுத்துருந்தாங்க. 50 ருபீஸ் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. செம வைபு, அதுவும் எஸ்பெஷலி நைட் டயத்தில். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். டில் தென் திஸ் தீபா சைனிங் ஆஃப். டாடா, பை பாய்.